வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து பல்வேறு விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதி பார்த்தோன்னா 8லேருந்து டிகிரி முடித்த எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா 38 மாவட்டத்தில் சேர்ந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த ஜாப் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, மாவட்ட சுகாதார சங்கம், அதாவது டிஹெச்எஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல்வேறு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து திண்டுக்கல், காஞ்சிபுரம், தேனி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை அப்படின்ற நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குமே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே வந்திருக்கு. இதில் வந்து எந்தெந்த ஜாப்க்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப், பெர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பரவரி ஜாப்பில் நம்ம போகிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா, இதை வச்சே நம்ம வந்து நிறைய ஜாப்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெம்பரவரி ஜாப்பில் இருந்தோம்னா அடுத்தடுத்து வர பெர்மனன்ட் ஜாப்பு அப்படி இல்லைனா இதோட பெஸ்ட்டான ஜாப்ஸ்க்கு நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் கொண்டு போயிட்டு நேரில் கொண்டு போயிட்டு கொடுக்குறதோ தபால் முறையிலையோ அது மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. திருநெல்வேலி.nic.in இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே நமக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை நம்ம ஃபில் பண்ணி 31/12/2024 அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் தேதிக்குள்ளே நம்ம அதுக்கான ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாலை 5 மணிக்குள் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான காலி பணியிடங்கள் விவரத்தை பற்றி பார்க்கலாம். இதில் நமக்கு வந்து இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு 2 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான ஜாப்லேயும் வந்து பல்வேறு விதமான ஜாப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8th 10th டிப்ளமோ டிகிரி அப்படின்ற எல்லாத்துக்குமே தனித்தனியாக வேகன்சி இதில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ண போகிறவங்க நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல ஜாபை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அப்படின்ற பெரிய பெரிய ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து MBBS டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றதான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, டென்டல் சர்ஜனு அப்படின்ற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து ஏஜ் லிமிட், அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் வந்து சேலரி அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் நமக்கு வந்து டோட்டலாக வந்து 12 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து முக்கியமாக எல்லாருக்குமே தேவைப்பட்டது. இதில் தான் டிகிரி, டிப்ளமோ, 8th 10th அப்படின்ற குவாலிஃபிகேஷன் ஜாப்லாம் இதில் தான் இருக்குது. இப்போ இந்த போஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் நமக்கு வந்து டிப்ளமோ ஜாப் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஜாப்பை பொறுத்தளவுக்கு ஸ்டாஃப் நர்ஸு, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற ஜாப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து 9 வேகன்சி 6 வேகன்சின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ஹையரான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரின்னு பார்த்தோன்னா 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கம் டேட்டா ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு 2 வேகன்சியும், அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டிப்ளமோ கூட நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி பார்த்தோன்னா 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10th வந்து கிளியர் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு வந்து 13,800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குமே வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தாலே போதும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குமே அதே தான். இதுக்கெல்லாம் வந்து சேலரி பார்த்தோன்னா 13,500 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதையும் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் நிறைய ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஒன்று நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிராஜுவேட் கூட கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10th டிகிரி, டிப்ளமோ முடிச்சாச்சு. இப்போ 8th குவாலிஃபிகேஷன் ஜாப்பு பார்த்தோன்னா அதுலேயும் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், கிளீனர், ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர், சானிட்டரி அட்டெண்டர் அப்படின்ற நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து 8th பாஸ் ஆர் ஃபெயில் இதுவே வந்து போதும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் அட்டெண்டன்ட்டுக்கெலாம் வந்து வெறும் 10th பாஸே போதும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 10th 8th முடித்தவங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதை மாதிரி 10th 8th முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இதில் இருந்துட்டு இது பெர்மனன்ட் ஜாப் இல்லைனா கூட இதில் இருந்துகிட்டே கூட நெக்ஸ்ட் ஜாபுக்கு நமக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதையே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம வந்து அங்கே காட்டலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது வேறு ஜாப்புக்கு போகும்போது நம்ம காட்டலாம்.
இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 26 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 57 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கூட இணைச்சி வைக்கணும், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே அதிலே வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வைக்கணும்னு பார்த்தோன்னா 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதில் எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இபி பில் இதில் வந்து ஏதாவது ஒன்று கேட்டாலும் அந்த ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எது கேட்குறாங்களோ அது அத்தனையுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஜாப்பில் இருந்தீங்கன்னா அதுக்கான என்ஓசி வாங்கிக்கோங்க. நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான அத்தாரிட்டி அதில் சைன் பண்ணியிருக்க மாதிரியான டாக்குமெண்ட் தான் நம்ம அப்லோட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தோன்னா இது பியூர்லி வந்து டெம்ப்ரவரி ஜாப்னு சொல்லிட்டோம். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து எவ்ரி 11 monthsக்கு ஒன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் போடுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எந்த சமயத்துலேயும் வந்து பெர்மனெண்ட் பண்ண மாட்டோம், பெர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே யாரும் வைக்கக்கூடாது, கோரிக்கை வைக்கக்கூடாதுன்றதை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்துச்சுன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஆல்ரெடி வந்து திண்டுக்கல், தேனி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை அப்படின்ற எல்லா மாவட்டத்துக்குமே வந்து இந்த சுகாதாரத்துறையில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் எது உங்களோட மாவட்டம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்குமே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் 8th, 10th, 12th இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாப்க்காக வெயிட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.